ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோசோ அப்படிங்கிற மான்பாவோட சாப்டர் 4 and 5 தான் இன்னைக்கு இப்படி பார்க்க போறோம். அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவல்ல பக்கம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ இந்த எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே பேக்ரவுண்ட் வாய்ஸ்லையும் ஃப்ளிவிச்சிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு ஏன்ஷியன் டெக்னிக்கை பற்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான யோக்லாங் அப்படின்னு ஒரு பொண்ணை பற்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவளோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு கூர்மையான எலியை கூட அவளோட ட்ராப்பை யூஸ் பண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஒரு எலி வந்து அவள் ட்ராப்ல மாட்டிக்குது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட தங்கச்சி எல்லாருமே அக்கா நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, ஒரு எலியோட வெயிட்டுக்கு உங்க ட்ராப்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அவங்க எல்லாருக்குமே ட்ராப் எல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அக்காவுமே இவ என்ன நம்ம ஃபேமிலி டெக்னிக் ஒழுங்கா கத்துக்கல, இவ சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு புத்தி வர வரைக்கும் இவளுக்கு சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணோட அக்கா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறாங்க. அண்ட் ஆர்கிடெக்சர் தான் இவங்க ஃப்ளிவிச்சிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு இந்த மான்வால போட்டிருக்காங்க. இப்போ யூக்லாங்க இவளை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் ஒரு அரசர் நம்ம யூக்லாங்க பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவருமே நம்ம யூக்லாங்க பார்த்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோல்டன் டிராகன் அப்படின்னு ஒரு மோசமான அரக்கன் எங்க கில்டுல வந்து ஜாயின் பண்ணா, அவன் எங்க கில்டையும் எங்க மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தான். ஆனா இப்போ என்னன்னா அவன் எங்க இடத்த பிடிச்சிக்கிட்டு எங்களை வெளில அனுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி எங்க கூட ஒட்டிக்கிட்டு எங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்காக நாங்க ஏகப்பட்ட ஆட்களை செட் பண்ணி பார்த்தோம். பட் ஒரு வாட்டி நாங்கள் தோல்வியை தான் சந்திச்சோம். இப்படி அவனை எதிர்த்து ஒரு வாட்டி நாங்கள் ஆட்களை அனுப்பும் போதும் அதுக்கு பின்விளைவா அவன் எங்க மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். திருப்பியும் ஆட்களை அனுப்பி பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஏன்னா ஃப்ளிவிச்சிங் ஃப்ளவர்ஸ் மூலயமா ட்ராப் வச்சு அவனை தோக்கடிக்கிற மெத்தட்ல ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட அந்த பழி எங்க மேல வராது, அதனால தான் உங்களை தேடி வந்தோம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் இதை கேட்ட யூக்லாங்கோ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்களோட வேலை என்னன்னா எங்களோட டார்கெட்டை கரெக்டா பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் மூலயமா உங்களை கிளியர் பண்றது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நாங்க எத்தனை வாட்டி தோத்தாலும் நாங்க கண்டிப்பா எங்களோட டார்கெட்டை முடிப்போம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கிங்குக்கும் அப்பனா சந்தோஷம், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்க அப்ப யோகலாங்க அவங்கள பார்த்து நீங்க இப்பயே கிளம்புறீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு தான் கிளம்பணும், உங்களுக்காகவே நாங்க ஸ்பெஷலா ஒயின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஆனா ராஜா அதெல்லாம் மதிக்காம நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவோம். இதை கேட்ட யோகலாங்க பயங்கரமா கோமாயிட்டு அங்க இருக்கிற பெஞ்சை போட்டு உடச்சிட்டு திருப்பி தோல்வியா அவங்க இந்த ஃப்ளிவிச்சிங் ஃப்ளவர்ஸ் ஃபேமிலியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்குன்னு சில ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கர கோவமா இந்த கோவத்தை யார் மேல காட்டணும் அப்படின்னு தெரியாம ஏ கோல்டு டிராகன் கில்ட் முதல்ல உன்னோட கதையை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கோவமா இருக்கவும் இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த மோசமான ஆளுக்காக இவங்க ட்ராப் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யோகலாங்கும் ட்ராப் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட தங்கச்சிங்க எல்லாருமே அக்கா நீங்க சூப்பரா ட்ராப் செட் பண்ணிருக்கீங்க, அண்ட் இந்த பிரிட்ஜை பார்த்தா ஒரு 1000 பேரோட வெயிட் தாங்குற மாதிரி தான் இருக்கு, இவ்வளவு நேரம் இதை பார்த்த எங்களாலேயே இது ஒரு ட்ராப் அப்படின்னு நம்ப முடியல, இதை பார்த்தா ஒரு 1000 கிலோ தாங்குற மாதிரி இருக்கு, பட் இது ஒரு அணிலோட வெயிட்டை கூட தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களாம் அவங்க அக்காவை பாராட்டிட்டு இருக்கவும் அவங்க அக்காவும் பாராட்டினதெல்லாம் போதும் நம்ம டார்கெட் இப்போ எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்கவும் 10 நிமிஷத்துல வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரம் போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பாலத்து மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அவங்க அக்காவுமே நான் பார்த்ததுதான் நீங்களும் பாத்தீங்களா, இந்த பக்கம் ஒரு காட்டு பண்ணி வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் நாங்களும் பார்த்தோம், அது பண்ணி என்னன்னு தெரியல, பட் எங்க கண்ணை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்பனா என்னோட ட்ராப்ல தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஒரு பன்னியோட வெயிட்டே தாங்கி இருக்கு, அப்ப ட்ராப்ல ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கால் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும் அவ கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்டே அந்த பாலம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு அவளுமே அப்படியே கீழே விழுக்கிற மாதிரி பார்க்கும். நல்ல வேலை சேஃப்டிக்காக முன்னாடி கயிறு கட்டி வச்சிருந்தனால அந்த கயிறு மூலியமா தப்பிக்கிறா. இதை பார்த்துட்டு உஷாராயிட்டு அந்த ரெட் டிராகன் அப்படிங்கிற ஆளும் யாரும் இந்த பொண்ணுங்க வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாலம் இல்லையே சரி வேற வழியா போலாம் அப்படின்னு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த தாத்தாவும் நான் ஆர்டர் பண்ண தானே கரெக்டா கொண்டு வந்திருக்கேன், இது நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஐயா நீங்க ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே நான் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன், கூடவே நான் கொண்டு வந்த டம்ளிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்து சொல்லவும் அவருமே நம்ம ஹீரோ பார்த்து அப்பனா சரிப்பா இந்தப்பா காசப்படி உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்துட்டு நீங்க நன்றிலாம் சொல்லக்கூடாது நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ காசு வாங்கிட்டு இருக்கோம். பின்னாடி பக்கம் டோருக்கு பின்னாடில இருந்து தாத்தா கதவை திறங்க, தயவு செஞ்சுங்களா மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்புக்காக நீங்க எப்படி 10 நாளா சாப்பாடும் தண்ணி இல்லாம இருக்கீங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த தாத்தாவும் பயங்கர கோவமா நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கிறப்ப நான் பட்னியா இருந்தப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பயங்கரமா கத்தவும் அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோ பார்த்து தம்பி நீ போறதுக்கு முன்னாடி நாளைக்கு வரப்ப மறக்காம ரைஸ் கேக்கையும் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோமே அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த தாத்தாவோட ஃபேமிலியுமே நீங்க சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா உங்க உடம்புக்கு தான் பிரச்சனை, தாத்தா அட்லீஸ்ட் ஏதாவது தண்ணி எது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியுமே டோருக்கு பின்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கு. தாத்தாவும் எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்த அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் நான் இன்னொரு ட்ராப்பை வேற செட் பண்ணி வச்சிருந்தேன், கண்டிப்பா இந்த ட்ராப் சொதப்பாது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு அவங்க தங்கச்சி எல்லாமே நீங்க சூப்பர்க்கா
அப்படின்னு அந்த அவங்க அக்காவை பாராட்டிட்டு இருக்காங்க. பட் அதுல இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும், அக்கா நம்ம முன்னாடி செட் பண்ண ட்ராப்ல ஒரு பண்ணிக்கு பதிலா ஒரு முரின் கோசு கடந்து போயிருந்தா கண்டிப்பா அந்த ட்ராப்புக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அக்காவை பார்த்து சொல்லவும், ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கோசு பனி மேல நடந்தா கூட அவங்க நடந்து போன அச்சு கூட தரையில படாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடா நடப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அவங்க அக்காவும் கோசுங்களை பத்தின கதைகளும் அப்புறம் மூவிங் டெக்னிக் எல்லாமே ஒரு கற்பனை கதைகள் தான் அப்படின்னு உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்பாத வெறும் கற்பனை கதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன், எங்களை மன்னிச்சிருங்கக்கா தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு அவங்க தங்கச்சிங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ அவங்களை கிராஸ் பண்ணி வேகமா ஓடவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணும் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கத்தவும், நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா ஒன்னதான் இங்க வா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ கரெக்டா அந்த பொண்ணு செட் பண்ண ட்ராப்லயே காலை வச்சுட்டு வரவும், இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அப்ப கரெக்டா அந்த ட்ராப்பும் ஆக்டிவேட் ஆகுது, அந்த ட்ராப்ல சாதாரண மனுஷங்க வந்தா அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், ஓ எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ, நான் அது என்னன்னு தெரியாம காலை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு பைத்தியக்காரா உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனைடா காலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ரெட் டிராகன் அப்படிங்கிற மோசமான ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடிஞ்சு போன பாலத்துக்கிட்ட உங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு, அப்ப எனக்காக தான் நீங்க ட்ராப் செட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவனுமே கண்டுபிடிச்சிட்டு இதை பார்த்துட்டு அவளுமே எங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, அதுக்கு நான் விட்டாதானே அப்படின்னு அந்த ரெட் டிராகன் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோ பிடிச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் அவன் கண்டுக்காம நம்ம ஹீரோ பிடிச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணவும், இப்பதான் இந்த ஊர்லயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு நான் எவ்வளவு நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவு அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த ஒரு அட்டாக்கே அவன் பறந்து போய் விழுறான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அச்சச்சோ என்னோட தற்காப்பு கலை நான் தெரியாம யூஸ் பண்ணிட்டேனே, யாரும் பார்க்கலையா அப்படின்னு சுத்தி மத்தி பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அதுல இருந்து ஓடி போறோம். நாங்க பார்த்துட்டோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்களா அவன் எப்படி ஒரே அட்டாக்ல அவனை எப்படி பறக்க விட்டான் அப்படின்னு பாத்தீங்களா, கண்டிப்பா கோசோவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுமே கதைகள்ல வர கோசோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அப்படின்னு பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கவும், அக்கா உங்களை தான் அப்படின்னு தங்கச்சிங்களா கத்தவும், அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட டெக்னிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேல இப்ப லவ்ல விழுகிறா. இப்ப அவளும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ அவனோட கடையில ஒரு பொண்ணு சாப்பாடு வாங்கி கொடுக்கவும், நான் உங்களுக்கு ஒரே வாயில சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட வாங்கி கொடுக்க சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசி விளையாடிக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கிளம்புறா. அப்படி இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோல மட்டும் நான் டைமிங் கொஞ்சம் கம்மியா தான் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு வீடியோ போடாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வேகமா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு போட முடியாத வீடியோவுமே நான் நாளைக்கு 5 வீடியோவா கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் நாளைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ தான், ஸோ வீடியோ கரெக்டாக வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.